நாம் லைஃப்பில் எவ்வளோ தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், ஏன் நம்மளுக்கு இன்னும் ரிசல்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஏன் அப்படிங்கிற ஏன் நம்மளால் கரெக்டான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியல? படிக்கிறோம், மார்க்ஸும் வரல, ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறோம், பட் ஏன் நம்மளால் இன்னும் சக்ஸஸ் ஆக முடியல? சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்த்து நம்ம ரொம்பவே ஜெலஸ் ஆகுவோம். ஏன்? பாசிட்டிவாக திங்க் பண்ணுற ட்ரை பண்ணணும், ஆனால் நம்ம பண்ணுறோம். அதே டைமில் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேள்விகளும் இருக்கும். அந்த ப்ராப்ளம் எஃபர்ட்டில் கிடையாது, ப்ராப்ளம் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நாம் கொடுக்குற கமாண்டில் தான் இருக்குது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் த பவர் ஆஃப் யூர் சப்கான்ஷியஸ் மைண்டோட சாப்டர் 8 தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் ஒரு கோர் ஐடியா என்னென்னு, நீங்கள் எதை டீப்பாக பிலீவ் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்லோவாக ஷேப் ஆக ஆரம்பிக்கும் உங்களோட லைஃப்பை. அது ப்ராசஸ் பண்ணால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், ஆனால் அதோட எஃபெக்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இது மோட்டிவேஷன் மட்டும் கிடையாது, இது ரியல் லைஃபோட சைக்காலஜின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் பிஹேவியர் ப்ளஸ் டெய்லி திங்கிங்கோட பேட்டர்னில் தான் இது பேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிகாஸ் இந்த சாப்டர் உங்கள் திங்கிங் ஸ்டைலே மாற்ற போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எதனால் நம்மளோட நிறைய பேர் பண்ணுற தப்பு அது மட்டும் இல்லாமல் தெரியாமல் நம்மளோட ரிசல்ட்ஸை ஏன் கொடுக்க முடியல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம், ஆனால் அது ஏன் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது? அதை தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ரொம்ப வெளில செம்ம பாசிட்டிவாக இருக்காங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஒரு பயத்தோடு தான் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வெளில செம்ம பாசிட்டிவாக இருக்கீங்க, உள்ளுக்குள்ளே ஐயோ நான் செலக்ட் ஆகணும்னு தெரியலையே அப்படிங்கிற பயம் மட்டும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது மாதிரி நம்ம பயப்படும் போது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம வேர்ட்ஸில் சொல்கிறத விட ஃபீலிங்ஸில் நம்ம நினைக்கும் போது அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால தான் நம்ம திருப்பி இந்த புக்கில் சொல்கிறது, பாசிட்டிவ் தாட்ஸ் நினைங்க, நெகட்டிவ் தாட்ஸை விட்டுறணும் அப்படின்னு. அப்போ அடுத்து நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் கூட அப்படி தான் ஃபாலோ பண்ணி வருது. சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு மண் மாதிரி ஒர்க் பண்ணும். ஜோசப் மர்ஃபி ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு மண் மாதிரி ஒர்க் பண்ணும் போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் மண் தான். அப்போ அதில் நம்ம என்ன விதையை போடுறோமோ அந்த விதை தான் நம்மளுக்கு குரோவாகி ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ரியாலிட்டியாக கொடுக்குது. நீங்கள் பயத்தோட விதையை போட்டிங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும். நம்ம நிறைய டைம் பண்ணியிருப்போம், நம்மளுக்கு பயம் வர்றப்ப நம்ம அழுவுறதை விட கோவப்படுவோம். அது ஏன் நம்மளுக்கே தெரியாது. அதுதான் நம்ம ஃபியர் சீட் போட்டோம் அப்படின்னா கோவம் வரும்னு சொல்கிறேன். அதே நீங்கள் கான்ஃபிடென்ஸோட சீட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கிற அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளே எதிர்பார்க்காத நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் மேஜிக்லாம் கிடையாது, இமேஜின் பண்ணணும். இமேஜின் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ண முடியும். நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, ட்ராயிங், பெயிண்டிங், இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இது மாதிரி நம்ம நிறைய ஸ்கில்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இமேஜினேஷன் ஒரு ஸ்கில் கேள்விப்பட்டிருப்போமா? கண்டிப்பாக மாட்டோம். ஏன்னா இமேஜினேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் தான், கற்பனை சக்தி. நம்ம சில பேர் நம்மளோட கற்பனை சக்தி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை நம்மளே ப்ரோக்ராம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வேர்ட்ஸ், ஃபீலிங்ஸோட ஒரு சின்ன பவர் இருக்குது, அது ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கற்பனை பண்ணுறது தான். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இதுன்னு சொல்லி பேசிலாம் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, கரெக்டாக? அதனால நம்ம கற்பனை பண்ணும்போது அது கிளியராக புரிஞ்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சொல்யூஷன், அதுக்கப்புறம் நம்ம எப்படி பெட்டர் ஆக்கிறது, நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத அது தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் டெய்லி மேக்ஸ் கஷ்டம், என்னால் முடியாதுன்னு நினைக்கிறாங்க, டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்டை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே ஸ்டூடெண்ட் கொஞ்சம் கஷ்டம் பட் டெய்லி இம்ப்ரூவ் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது பிரெயினோட சொல்யூஷனை தேட ஆரம்பிக்குது. அதாவது இந்த ரெண்டு விஷயத்துமே ஒரே ஸ்டூடெண்ட் தான் நினச்சாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நினைக்கும் போது அது கஷ்டம், என்னால் முடியாதுன்னு நினச்சாங்க. பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுச்சு, சரி எனக்கு வராது போலன்னு அதுவே அக்செப்ட் பண்ணிடுச்சு. அதனால் நம்மளுக்கு மேக்ஸ் வராதுன்னு தன்னம்பிக்கை இழந்துட்டாங்க. அதே பர்சன் இந்த மாதிரி நினச்சா கொஞ்சம் கஷ்டம் பட் டெய்லி இம்ப்ரூவ் ஆகிடலான்னு பிரெயின் அதுக்கான சொல்யூஷனை தேடுது. ஏன் எனக்கு மேக்ஸ் வரல, நான் ஏன் சம் போட முடியல,
நான் இனிமேட்டு பெட்டர் ஆக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்குது. இதுதான் இதில் உள்ள சீக்ரெட்டு. ஒரு ரியலிஸ்டிக்கான எக்ஸ்ப்ளனேஷன்னா இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். பாசிட்டிவ் திங்கிங்னா என்ன? நாளைக்கே நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதா? அது கிடையாது. நம்ம ரியல் சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். அது நம்மளை ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு டு-டூ லிஸ்ட் மாதிரி போகிறோன்னு வச்சுக்கோங்க. காலையில் நம்ம 5:30க்கு எழுந்திரிக்கணும், ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும், இல்லை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி நினைக்கிறது, நம்மளே பார்ட்டாக பிரிக்கிறது, அதுதான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. நான் இந்த வேலை இந்த இடத்துல செய்யணும், இப்போ நான் அடுத்து இந்த மாதிரி நான் என்னோடய லைஃப்பை பெட்டராக்கிறதுக்கு நான் அடுத்தடுத்த முடிவுகளை எடுக்கணும், இந்த மாதிரி பண்ணுறது தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இது நெகட்டிவ் திங்கிங்கெல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் திங்கிங்கை அப்ளை பண்ணுறது தான். இது மாதிரி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்வேஸ் அன்லக்கின்னு நினச்சிங்கன்னா, இது நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ட்ரூத்துன்னு அக்செப்ட் பண்ணுது. இன்ஸ்டெட் அதுக்கு பதிலாக நீங்கள் நான் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கேன், நான் ஒரு காமான பர்சன், இது மாதிரி நினச்சிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அது ரியாலிட்டியாகவும் ஆக்கும். இதெல்லாம் சரி, ஏன் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்? ஏன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம முன்னேறனா ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப முக்கியம். அதோட ஃபீலிங்ஸ்க்கு ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த சாப்டர் 8ல் ரொம்ப ரொம்ப பிக்கஸ்ட் லெசன்னா இது தான். எமோஷன் இல்லாமல் பிலீவ் கிடையாது, பிலீவ் இல்லாமல் எமோஷனும் கிடையாது. இது ஒன்று இல்லாமல் இருந்தால் அது ரொம்ப வீக்னு சொல்கிறாங்க. இல்லை, பிலீவ் வித் எமோஷன் ரெண்டுமே இருந்தால் அதுதான் பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க. அதனால் சில பேருக்கு ப்ரேயர்லாம் ஒர்க் அவுட் ஆகும் தெரியுமா? இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டுவீங்க, கடவுளே நான் அடுத்து நான் நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, அது கடவுள் கேட்குறாங்களோ இல்லையோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி அது கேட்கும் போது சரி நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கான வழியை அது தேட ஆரம்பிக்கும். நம்ம மைண்ட்குள்ளே தான் எல்லா ஆன்சருமே இருக்குது, நம்ம தான் அதை தேடணும், அதை நம்ம தேட வைக்கணும். அதுக்கு தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம வேண்டும் போது அவங்க ஃபெய்த்தோடு வேண்டுறாங்க, அதாவது நம்பிக்கையோடு. இது எப்படியாவது நடக்கும் கடவுள்கிட்ட வேணான்னு அவங்க நம்பிக்கையோடு வேண்டும் போது அதை கடவுளை கேட்குறாங்களோ இல்லையோ, பட் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு நம்ம இமேஜினேஷன் ஸ்கில்லில் நம்ம என்ன பண்ணணும்னா தெரியுமா? நீங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி நினைக்கணும். அச்சீவ் பண்ண மாதிரி நினைக்கணும்னா நீங்கள் சில கோல்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. நான் ஏதாவது பண்ணணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லை ஏதாவது படிக்கணும், அந்த மாதிரி நினைக்கும் போது அதை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி ஸ்கில்ஸ் கற்றுக்கும் போது அதை நீங்கள் அச்சீவ் பண்ண மாதிரி இமேஜின் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரியாலிட்டியில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் அது ரியாலிட்டி ஆக்கி உங்களுக்கு கொடுக்கும். இது நிறைய சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த புக் மூலயமா தான். இதெல்லாம் சரி, இன்னும் ஏதாவது வழி இருக்கா? சிம்பிள் டெய்லி மெத்தட் சொல்லவா? நம்ம ஜோசப் மர்ஃபி இந்த புக்கோட ஆத்தர் சஜஸ்ட் பண்ண ஒரு சிம்பிள் ப்ராக்டிஸ் தான். நைட்டு தூங்க போகும்போது மைண்டை காமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம் உங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அதை சிம்பிளாக வேர்ட்ஸால் ரிப்பீட் பண்ணுங்கள். ஐ எம் பிகமிங் கான்ஃபிடென்ட் டே பை டே அண்ட் ஐ ஹாவ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நவடேஸ். இந்த மாதிரி நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அது ஸ்ட்ராங்காக ஸ்டோர் ஆகும். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரெயின் ரொம்ப ஆக்டிவேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த டைம் நம்ம என்ன கேட்டாலுமே அது கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக போய் ஸ்டோர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம பிரெயினில் நிறைய நியூரான் செல்ஸ் இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது. அதில் நம்ம கொஞ்சம் நியூரான் செல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம நாலேஜ் இன்னும் கெயின் ஆகலை. கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி தான் நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டோம், இனிமேட்டு நம்மளுக்கு படிக்க எதுவுமே இல்லை அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதுக்கு நம்ம நாலேஜை வளர்த்துக்கணுன்னா நம்ம மைண்ட்குள்ளேயே நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கணும், ஆன்சரை தேட ஆரம்பிக்கணும். இது மாதிரி நம்ம சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நாலேஜ் கெயின் ஆகணும்னு சொல்கிறாங்க. புக் என்ன சொல்கிறதுனா, நம்மளோட மைண்டில் கரெக்டான திங்கிங் இருக்கணும், ப்ளஸ் பிலீவ் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதை புரிகிற மாதிரி சொன்னால், நான் சொன்ன இந்த சிம்பிள் டெய்லி மெத்தட் இருக்கு இல்லையா, அதை கரெக்டான பாசிட்டிவான திங்கிங்கோட ப்ளஸ் நம்பிக்கையோட, அதுவும் மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து செய்யணும்னு சொல்கிறாங்க கன்சிஸ்டன்சியோட. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜிம் போகாமல் ஃபிட்டாகவும் ஆக முடியாது, படிக்காமல் மார்க்கும் வராது.
அது மாதிரி தான் நம்ம நெகட்டிவ் திங்கிங் இருந்தால் ஈவன் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட மிஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம சில டைம் என்னால் முடியாதுன்னே நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த டைம் நம்மளுக்கு ஒரு சின்ன நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த டைம் நம்ம அதை மிஸ் பண்ணிவிடுவோம். அது மாதிரி இனிமேட்டு மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் சொல்கிறாங்க. இது நிறைய வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம இப்போ தான் அதை படிக்கிறோம். இது நம்ம இப்போயாவது படித்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நெகட்டிவ் திங்கிங் இருக்கிறனால நம்மளால் இன்னும் பெட்டர் ஆக முடியல. நம்ம பெட்டர் ஆகணும்னா அதுக்கு நம்ம பாசிட்டிவான திங்கிங் வரணும். அதுக்குன்னு உடனே நம்மளால் பாசிட்டிவாக திங்கிங்லாம் பண்ண முடியாது. கரெக்டாக நம்ம யோசிக்கணும். யோசித்து மெதுவாக நம்ம டக்குன்னு நம்மளோட ரியாலிட்டியில் நடக்காது. அது கொஞ்சம் ப்ராசஸ் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால தான் நம்ம சொன்ன சிம்பிள் டெய்லி மெத்தடையே சப்கான்ஷியஸ் மைண்டை எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது எப்போ அதுக்கோட ஸ்லோவான ப்ராசஸ் மூலயமாவே அதோட ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நம்ம லைஃப்பில் நிறைய டைம் மற்றவங்கனால நம்ம கான்ஃபிடென்ஸ் இழக்க மாட்டோம். நம்மனால தான் நம்ம கான்ஃபிடென்ஸை இழக்கிறோம். நம்மளே யோசிக்கிறோம், நம்மளே அழுகுறோம், அப்புறம் நம்மளே நம்மளோட கான்ஃபிடென்ஸை இழக்கிறோம். மற்றவங்க கூட சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே அந்த வெளி உலகம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட நிறைய விதமான டைப்பில் பேசுவாங்க. ஃபஸ்ட் நம்ம நல்லா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னா என்னது இப்படி தோற்றுட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கொடுக்குற அந்த மோட்டிவ் தான் நம்ம மைண்டுக்கு கண்டிப்பாக அதை ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மைண்டுக்கு டெய்லி நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள் ஃப்யூச்சரை அது பில்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ காய்ஸ், சாப்டர் 8ஓட சம்மரி என்னென்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் எனிமி மாதிரி யூஸ் பண்ணுறதுனா லைஃப் டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ சேம் டைம் அதை சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ணால் லைஃப் ஸ்லோவாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த 2 இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்கிறாங்க. இஃப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இது மாதிரி இன்னும் நிறைய பவர்ஃபுல்ஸ் கான்செப்ட் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். அப்போ தான் இன்னும் நிறைய பவர்ஃபுல்ஸ் கான்செப்ட்ஸோடு நான் வருவேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் டு வாட்ச் மோர் வீடியோஸ். பை காய்ஸ்.